வரைக்கும் இன்னைக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னு சொன்னா, பாம்பு நிறைய பார்க்குறோம்ல, வீடுகளுக்கு வருது அங்க இங்கேன்னு பார்க்க. அது சம்பந்தமா நம்மளுக்கு இஸ்லாம் எப்படி வழிகாட்டுது அப்படிங்கிறது தான். இதில் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது நமக்கு சல்லல்லாஹு சொல்றாங்க, உக்துலுல் ஹையாத், பாம்புகளை பார்த்தா கொன்றுங்க, அதை கொலை பண்ணிருங்க, அடிச்சு சாக வச்சிருங்க அப்படின்னு. இது வந்துட்டு புகாரி ஷெரீஃபில் இடம்பெற்றிருக்கு. எந்த அளவுக்கு அப்படின்னா, அபூதாவுதுல ஒரு ஹதீஸ், உக்துலுல் ஹையாத்த குல்லஹுன்ன, எல்லா பாம்பு எந்த பாம்பை பார்த்தாலும் கொன்றுங்க. அது மட்டும் இல்லை, இன்னொரு எச்சரிக்கை என்னன்னா, ஃபமன் ஹாஃப சாரஹுன்ன, அதனால் வரக்கூடிய ஏதேனும் பாதிப்பு வரும்னு பயந்துட்டு கொள்ளாமல் இருக்கிறாங்கல்ல. எப்படிப்பட்ட பயம்? அது பாம்பு அப்படி வந்து பழி வாங்கிருமோ, இப்படி ஆயிருமோ, அது பயந்துட்டு கொள்ளாமல் இருக்கிறாங்களா. அப்படி யாராவது இருந்தாங்கன்னா ஃபலைஸ மின்னி, அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் அல்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு பாம்பு அடிக்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம பாம்பை பார்த்தா என்ன செஞ்சிடணும், உடனே அடிச்சு சாக வச்சிடணும். எந்த பாம்புன்னு இல்லை, எந்த பாம்பா இருந்தாலும் சாக வச்சிடணும், அதுதான் சட்டம். ஆனா இது என்னன்னா, பொதுவான இப்போ நம்ம தோட்டத்துல பொதுவான இடத்துல பார்த்தோம்னா நமக்கு தோது அடிச்சிடணும். நம்ம வீட்டுக்குள்ள, நம்ம குடியிருக்கிற வீடு இருக்குல்ல, வீட்டுக்குள்ள பாம்பு வந்துருச்சு அப்படின்னா மட்டும் ஒரே ஒரு விதிவிலக்கு உண்டு. என்ன செய்யணும் அப்படின்னா, அபு லுபானான்னு ஒரு சஹாபி, அது சல்லல்லாஹு தோழர், அவங்களும் இப்னு உமர் அப்படின்னு ஒரு தோழர், ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஒரு வீட்டுல இருக்கிறாங்க. அப்போ ஒரு பாம்பு வந்துடுது. அப்ப இப்னு உமர் நாயகம் அதை அடிக்க போறாங்க. அப்ப அபு லுபானா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, லுபாபா லாக் தக்துலுஹு, இந்த பாம்பை அடிக்காதீங்க. இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஹா அன் கத்லில் ஹையாத் அல்லதி ஃபில் பயூத், வீட்டுக்குள்ள வர்ற பாம்பை அடிக்க வேணான்னு தடுத்து இருக்கிறாங்க. இப்போ வீட்டுக்குள்ள பாம்பு வந்துச்சுன்னா அதை அடிக்காதீங்க. அப்ப என்ன செய்யறது? சரி, அடிக்க வேணாம்ட்டாங்க. இப்போ வீட்டுக்குள்ள வர்ற பாம்புக்கு மட்டும் பொது இடத்துல, தோட்டத்துல, தெருவில் இதில் பார்த்தோன்னா உடனே அடிச்சிடணும். அதை அடிக்காம இருக்கக்கூடாது. அடிக்கிற தோது இருந்தால் கண்டிப்பாக அடிச்சிடணும். நம்ம குடியிருக்கிற வீட்டுக்கு வந்ததுன்னா உடனே அதை அடிச்சிடக்கூடாது. அதுக்கு என்ன செய்யணும்னா, இன்னொரு ஹதீஸ், இப்போ நம்ம சொன்ன ஹதீஸு வந்துட்டு அதே மாதிரி முஸ்லீம் ஷெரீஃபில் தான் இருக்கு. அப்போ இன்னொரு இடத்துல இதே இந்த இந்த ஹதீஸ் இன்னொரு அறிவிப்புல வந்திருக்கும் போது, கது நுஹி அன்ஹும், அவர் அடிக்க போறாரா, இது நமக்கு தடுக்கப்பட்டிருக்கு. அமுரு பி கத்திலில் அபுத்தர் வதித் திஃபுலைன், ரெண்டு பாம்பு சொல்றாங்க. அபுத்தருங்கிற ஒரு விதமான பாம்பு, இன்னும் திஃப்யத்தைன், அதாவது தலையில, அந்த பாம்புடைய தலையில ரெண்டு கோடு இருக்குமாமா. இந்த அபுத்தருங்கிற பாம்பு என்னன்னா, சின்னதா குட்டையான வால் இருக்கும் அப்படின்னு கருத்து இருக்கு. இதுல தலையில ரெண்டு கோடு உள்ள பாம்பு. இது ரெண்டு மட்டும் பாத்தீங்கன்னா வீட்டுல பார்த்தாலும் அடிச்சிருங்க, அது தப்பு இல்லை. ஹுமா, இந்த ரெண்டு பாம்பு என்ன செய்யும்னா, அல்லதானி எல்தமி ஆனி அல் பசர், பார்வையை பறிச்சிடும். எத்தரஹானி அவுலாத நிசா, யாராவது வீட்டுல மாசமா இருக்கிறவங்க இந்த பாம்பு கொத்துச்சுன்னா கர்ப்பம் கலைஞ்சு போயிரு. இந்த ரெண்டு பாதிப்பு இருக்கு. அதனால இந்த பாம்பை எங்க பார்த்தாலும் ரொம்ப முன்னிப்பா அடிச்சிருங்க, அதை தப்பிக்கவே விட்டுறாதீங்கன்னு ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அப்ப பாம்பை பொதுவான எங்க பார்த்தாலும் அடிச்சிடணும், அடிக்கிறதுக்கு தோது இருந்துச்சுன்னா. ரெண்டாவது என்னது, நம்ம வீட்டுக்குள்ள பாம்பை பார்த்தோம்னா அதை அடிக்கக்கூடாது. இந்த ரெண்டு பாம்பை பார்த்தா அடிச்சிடணும். சரி, அப்ப என்னதான் செய்யறது? வீட்டுல பாம்பை பார்த்தோம்னா 3 தடவை அதை துரத்தி விடணுமாமா. 3 தடவைனா 3 நாள். இப்போ பாம்பு வருது, துரத்தி விடுறோம், போயிடுது. அது துரத்தி விடுறோம், போயிடுது, விட்டுறணும். 3ஆவது நாள் கழிச்சு வந்துச்சுன்னா அதை உடனே அடிச்சிடணும். வீட்டுக்குள்ள இருந்தாலும் அதை என்ன செய்யணும், அடிச்சிடணும். இதை எப்போ ஸல்லல்லாஹு சொன்னாங்கன்னா, இப்போ சொல்ல போகிறது முஸ்லீம் ஷெரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்க ஹதீஸு, அபு சயீத் அல் ஹுத்ரி அப்படின்னு நபித்தோழர் ஒரு சஹாபி சொல்றாங்க, ஹந்தக் போர் நடந்துச்சுல, அப்போ நாங்கள்லாம் ஹந்தக் போரில் இருந்தோம். அப்போ ஒரு சின்ன வயது அதாவது ஒரு இளமையான ஒரு சஹாபி என்ன செஞ்சாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு தான் நான் வீட்டுக்கு போயிட்டு வரேங்கன்னு அனுமதி கேட்குறப்ப, அப்போ ஸல்லல்லாஹு என்ன செய்யறாங்கன்னா, ஒரு கட்டத்தை சரி போயிட்டு வாங்கன்னு போகும்போது இவர் தான் வீட்டுக்கு வர்றாரு. வீட்டில் அவங்க வீட்டுக்காரன் என்ன பண்றாரு, வீட்டு வாசல்ல நின்று இருக்கிறாங்க. இவருக்கு கோவம் வந்துடுது. கோவம் வந்து வீட்டு வாசல் எதுக்கு நிற்கிற அப்படின்னு அந்த அம்மாவை அடிக்க போறாரு. அப்போ அந்த அம்மா கோவப்பட்டு சொல்றாங்க, ஏன் இப்போ வர்றீங்க, உள்ள போய் என்ன எதுக்கு வெளியே வந்து நிற்கிறேன், உள்ள போய் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. வீட்டுக்குள்ள போய் பார்த்தா அவர் படுக்கிற இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல பெரிய பாம்பு ஒன்று சுற்றி அப்படியே சுருண்டு கிடக்குது. இவர் பார்த்தோன்னா அவர் அந்த அம்மா அடிக்கிறதுக்கு எடுத்துட்டு போனார்ல, அதை போய் அந்த பாம்பை அடிச்சிடுறாரு. அடிச்சுட்டு வெளியே வர்றாரு. பார்த்தா அந்த ஹதீஸ்ல வந்துட்டு பாம்பு இவரை கொத்திடுது. இவர் அடிக்கிறாரு, அது இவரை கொத்திடுது. கொத்தனொன்னே இவரும் மௌத்தா போயிடுறாரு, பாம்பும் செத்து போயிரு. அப்ப 2 பேத்துல யார் மௌத்தா போனாங்கன்னு தெரியல நதி. இந்த செய்தி ஸல்லல்லாஹு அலைஹி வருது. இந்த செய்தி இந்த மாதிரி அந்த சஹாபி இப்படி போனாரு, வீட்டுல பாம்பு கிடந்துச்சு, அந்த அம்மா இருந்தாங்களாம், மௌத்தா போயிட்டு வரும்போது சஹாபாக்கள் வந்து யார சொல்ல துவா செஞ்சு அவருக்கு திரும்ப உயிரையாவது வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது ஸல்லல்லாஹு இல்ல நீங்க துவா செய்யுங்க அவர் மக்ஃபிரத்துக்காக அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இன்ன பில் மதீனத்தி,
நிச்சயமாக மதீனாவுல ஹையன் சில பாம்புகள், சில ஜின்கள் சில ஜின்கள் கது அஸ்லமு அவை இஸ்லாத்துக்கு வந்திருக்கு. இப்போ இதார் ஐத்தும் மின்ஹும் ஷையன், அதுல ஏதாவது ஒன்று பாம்பு உருவத்துல வந்து உங்க வீடுகளில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாதினுஹு என்ன செய்யுங்க, அதனை அதுக்கு எச்சரிக்கை செய்யுங்க. ஃபாதினுஹுனா எச்சரிக்கை செய், ஓடு ஓடு வராத அப்படின்னு துரத்தி விடுறது. எஸ் இருந்தா ஃபாதினுஹு சலாசத்தா ஐயாம் 3 நாளைக்கு முடிச்சுக்கிறோம். அப்புறம் கேள்வி கேளு. பையன் பதாலக்கும் பாததால் அப்போ 3 நாள் துரத்தி விடுறிய, அப்படி திரும்ப வந்துச்சுன்னா ஃபக்துலுஹு அதனை கொன்றுங்க. இன்னமா ஹுவ ஷைத்தான், அது ஜின், நல்ல முஸ்லிமான ஜின் அல்ல, அது ஷைத்தான் தான், அதை கொன்றுங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு சொல்லி. இன்னொரு இதில் ஹர்ரிஜூஹு அதுக்கப்புறம் வந்துச்சுன்னா கொன்றுங்கன்னு இருக்கு. சரியா? அப்போ வீடுகளில் இந்த மாதிரி நம்ம பாம்பை பார்த்தோம்னா அதை துரத்தி விடணும் முதல்ல குடியிருக்கு. ஏன்னா சில ஜின்கள் பாம்பா வரலாம், அதுதான் காரணம். புரியுது இல்லையா? சில ஜின்கள் பாம்பா வரலாம், நல்ல முஸ்லிமான துரத்தி விடணும். 3 நாள் தொடர்ந்தது நம்ம கண்ணில் பட்டுட்டே இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் 3ஆவது நாளைக்கு அப்புறம் அது நம்ம எக்ஸ்கியூஸ் தரக்கூடாது, கொலை பண்ணிடும். சரி, அப்போ அது விரட்டி விடுறதுன்னு சொன்னாங்க. துரத்தி விடுங்கன்னு. எப்படி துரத்தி விடுனா சூச்சுன்னு துரத்தி விடலாம், அது போயிடும். அல்லது குச்சி எடுத்து அந்த பக்கம் ஏதாவது போறக்கூடிய கதவு வந்து எசை விழுந்தா திறந்து விடலாம். இந்த மாதிரி இருக்கு. அப்போ ஒரு விஷயத்த ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அப்போ நம்ம சொல்லக்கூடிய சில வார்த்தைகள் திருமதி ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. இன் லஹரத் அல் ஹையத்து ஃபில் மஸ்கன், அதாவது நம்ம வாழக்கூடிய அந்த பகுதியில் ஏதாவது பாம்பு கண்ணில் தென்பட்டுச்சுன்னா ஃபக்கூல் உலக அந்த பாம்புட்ட இப்படி சொல்லணுமாமா, இன்னா நஸ்அலுக பி அஹதி நூஹிம் வ பி அஹதி சுலைமான் இப்னு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அல்லா தூதீனா, நூஹ் நபியின் பொருட்டாலும் தாவூத் நபியின் மகனான சுலைமான் நபியின் பொருட்டாலும் உங்ககிட்ட கேட்குற, எங்களை எந்த தொந்தரவு பண்ணாத அப்படின்னு நம்ம சொல்லணும். என்னமா சொல்லணும்? நூஹ் நபியின் பொருட்டால தாவூத் நபியின் மகனான சுலைமான் நபியின் பொருட்டால உங்ககிட்ட கேட்குற, எங்களை எந்த தொந்தரவு பண்ணாத. அதுக்கு வாசகம் என்ன? அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக பி அஹதி நூஹின் வ பி அஹதி சுலைமான் இப்னு தாவூத் அலைஹிஸ்ஸலாம், அதாவது நூஹ் நபியின் உடன்படிக்கை பொருட்டால, அதே மாதிரி தாவூத் நபியின் மகனான சுலைமான் நபியினுடைய அந்த உடன்படிக்கை பொருட்டால எங்களை இது ஓதனதுக்கு அப்புறம் அது போயிடுச்சு, மறுபடியும் வருதுன்னா ஃபைன் ஆதத் ஃபக்துலுஹா அதனையும் கொன்றுங்க அதையும் அப்படின்னு திருமதி ஷரீஃப்ல இருக்கு. இதுதான் பாம்பு சம்பந்தமான விஷயமா மார்க்கம் சொல்றது. இப்போ அடுத்தது பாம்பு சம்பந்தம் நிறைய மூட நம்பிக்கை இருக்கு. அப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன? பாம்பை எங்க பார்த்தாலும் எந்த விதமான பாம்பா இருந்தாலும் அடிச்சிடணும், நம்பர் 1. நம்பர் 2, அது வீட்டுக்குள்ள வந்தா அதை துரத்தி விடணும். அது போகாம இருந்துச்சுன்னா கொன்றணும். அது அப்போ வீட்டுக்குள்ள வந்தாலும் நம்ம அந்த எச்சரிக்கை பொண்ணு துரத்தி விடணும்னு சொல்றாங்கல்ல, அதுல 2 பாம்பு விதிவிலக்கு. இது அந்த அபுத்தர்னு சொல்லக்கூடிய குட்டை வாளுடைய ஒரு, அது எந்த பாம்புன்னு நம்ம ஊர்ல அது எதை சொல்றோம்னு தெரியல. இன்னொன்று வந்து தலையில வந்துட்டு 2 கோடு உள்ள பாம்பு, இது வந்தாலும் அதை கொன்றணும். அப்புறம் 3 நாளைக்கு தள்ளியும் அது வந்துச்சுன்னா அதை எந்த பாம்புனாலும் கொலை பண்ணிடணும். அது ஏன் வீட்டுக்கு மட்டும்னா சில முஸ்லிமான ஜின்கள் என்ன செய்யும், நம்ம வீடுகளுக்கு பாம்பு மாதிரி வரும். அப்போ அது நம்ம போன்னு சொன்னா போயிடும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறோமா? இப்போ பாம்பு சம்பந்தமா இருக்கிற சில மூட நம்பிக்கைகள் என்னன்னா, பாம்பு அடிக்கிறப்ப உடனே என்ன செஞ்சிருக்கோம்னா குச்சி எடுத்து பட்டப்படன்னு போயிடக்கூடாது. அதை நம்ம அடிச்சோம்னா அது முழுசா சாகணும் அப்படிங்கிற எசவு இருந்தா தான் அடிக்கணும். இல்லைன்னா என்னன்னா பாம்பு ஒரு இடத்துல இருக்கு, நம்ம போய் அது மேலே போய் தட்டாப்படும், அதை நம்மளுக்கு கொச்சருக்கு வாய்ப்பு உண்டு. அதை விட்டு நம்ம தப்பிக்கணும்ல. சில பேர் என்ன செய்வாங்கன்னா பாம்பு இருக்கும், நம்ம வீர ஆவேசமா போய் அது பாம்பு கையில பிடிக்கிறது, அதை காலில் போட்டு மிதிக்கிறது, இந்த மாதிரி முட்டாள்தனம் செய்யக்கூடாது. அது நம்மளுக்கு கொத்திடும். அதான் அப்ப என்ன பண்ணீங்க? எங்க தாத்தாக்கு பெரிய குச்சி அந்த மாதிரி அடிக்கிற கெசவு இருந்தா என்ன செய்யணும், அடிச்சிடணும். அதுவும் பெரிய குச்சி கட்டையாட்டி இருக்கு, தச்சு ஒரு போடுங்க. அடிக்கிறதுக்கு எசவு இல்லைன்னா இது பண்ணும். இதை நம்ம ஊர்ல எல்லாம் பொம்பளை என்ன செய்வாங்கன்னா, ஆம்பளை வேலைக்கு போயிடுவாங்கல்ல, பாம்பு வீட்டுக்கு வந்துச்சுன்னா அண்டாவோ போசியை தூக்கி போய் அந்த பாம்பு மேல அப்படி போட்டுருவா, போட்டு மேல கல்ல மேல தூக்கி வச்சுருவா. சாயங்காலம் ஆம்பளை அவங்களுக்கு பயமா இருக்கும்ல, ஆம்பளை வந்ததுக்கு அப்புறம் பாம்பு இருக்குன்னு சொல்லி அப்புறம் அதுக்கு தகுந்த அந்த பக்கத்துல இருக்க அந்த ஜாமான் எல்லாம் ஒதுங்கி வச்சு அது பாம்பு போய் ஒதுங்கி கெசவு இல்லாம செஞ்சு போட்டு அப்புறம் ஒரு 2 பேர் அங்க நின்று டக்குன்னு தோர்த்து பட்டன்னு போட்டு அடிச்சிருவாங்க. அந்த மாதிரி புத்திசாலித்தனமா செய்யணுமே ஒழிய நான் வீரன் போய் கையில பிடிக்கிறது இந்த மாதிரி செய்யக்கூடாது. நம்பர் 1. நம்பர் 2 கேள்வி. இவங்க ஊர்ல முதல்ல குடியிருந்தாங்க. அப்ப இந்த இடத்துலங்கிற அந்த பப்பாளி மரம் எவ்வளவு இருந்துச்சுங்க, உங்களுக்கு தெரியலங்க. நாங்களாம் சாப்பிட்டு இருந்தாங்க உட்காந்துட்டு. அப்போ ஒரு பெரிய பாம்புங்கிறது வந்துச்சுங்க. இது கட்டுரையா வந்துச்சு, அறுத்துட்டு இருந்தாங்க. அப்ப வந்துச்சுங்க. நான் இருந்துட்டு இப்படி படுத்துங்க, என்ன இது டக்குன்னு கொத்துறக்குள்ள எந்திரிச்சிட்டேங்க. என்ன பாம்பு? அது கட்டுவிரியன்.
சரி இது சொல்லி நான் முதல்ல முடிச்சுக்கிறேன், ஸ்கூலுக்கு டைம் ஆகுது உங்களுக்கு, சரியா? அதுக்கப்புறம் வந்துட்டு பாம்பை அடிச்சு விடக்கூடாது அப்படின்ட்டு ஒரு கருத்து இருக்கு. அது ஐயோ பாம்பை அடிச்சா சாகு வச்சிடணும், அடிச்சுட்டு விடக்கூடாது அப்படின்ட்டு. இதுக்கு காரணம் அவங்க சொல்றது வந்து பழி வாங்கும், அது நினைச்சு வச்சுட்டு பழி வாங்கும். பாம்பெல்லாம் பழியெல்லாம் வாங்காது, பாம்புக்கு மெமரி பவர்லாம் பெருசா இல்லை. அதே மாதிரி இந்த முட்டை பாலெல்லாம் பாம்பு குடிக்குங்கிறதெல்லாம் போய் சயின்டிஃபிக்காக அது ப்ரூஃப் இல்லை. இந்த கருத்து எதுக்கு சொல்றது அப்படின்னா, இப்போ ஒரு பாம்பை வந்துட்டு நீங்கள் துரத்தி விட்டீங்கன்னா அது பாட்டு இற தேடிட்டு எங்கேயாவது போயிடும். நீங்கள் அடிச்சுன்னா அடிக்கும்போது அதுக்கு வலிக்கும்ல, அதுக்கு உயிர் பயம், வேகமாக தப்பிச்சு ஏதாவது ஒரு பக்கம் போய் கொஞ்சம் நேரத்தில் அதுக்கு என்னன்னா வலி அதிகமாயிரும். அப்போ அந்த இடத்த விட்டு அதை ஊர்ந்து போக முடியாது, ஏன்னா அடிபட்டு ரத்த காய் வந்துடுதில்ல, ஊர்ந்தா ஊற முடியாது. பின்னாடி ரெண்டாவது எறும்பு வந்து அதை மொய்க்க ஆரம்பிச்சிடும், எறும்பு கடிக்க ஆரம்பிச்சோன்னா அது செத்து போறதுக்கு சில நாளாவது பிடிக்கும். அப்போ அந்த இடத்துல எங்கேயாவது மறைஞ்சு இருக்கும். நம்ம அந்த இடத்துல பாம்பு போயிடுச்சுன்னு நினச்சிட்டு விளையாடுவோம், அந்த பக்கம் போனால் டக்குன்னு நம்மளுக்கு கொத்திடும். அதுக்கு தான் அடிச்சு விடக்கூடாதுங்கிறது. அடிச்சு விட்டுட்டோம்னா அது திரும்ப ஏதாவது ஒரு பக்கம் போய் அந்த அடி வேதனை தாங்காமல் போய் உட்காந்துக்கும், இருக்குமா? அதுதான் என்னது, அடிக்கணும்னு பிறப்பிட்டோம்னா சாகு வச்சிடணும், இல்லைன்னா துரத்தி விட்டணும் அப்படிங்கிறது. அப்போ அது பழி வாங்குங்கிறது தப்பான அது கருத்தா? ரெண்டாவது, பாம்பு கொத்துச்சு அல்லது கடிச்சிச்சுன்னா எப்படி வேலை செய்யும் அந்த விஷம்னா ரெண்டு விதமா இருக்கும். என்னம்மா, முதல்ல சில பாம்புகளினுடைய விஷம் வந்து ரத்தத்தை உரைய வச்சிடும், ரத்தத்தை கெட்டியாயிரும், அது ரத்தம் உரைய ரத்த ஓட்டம் நின்று மூத்து வந்துடும். இன்னொரு சிலது நம்ம உள் உறுப்புகள் இருக்குல்ல, உள்ளுறுப்பு ஒவ்வொன்றையும் ஃப்ரீஜ் ஆக்கிரும், அப்படியே கடுமையாக்கிரும். இதுதான் ரெண்டு விதமான விஷமா ஒன்று. அதுக்கடுத்து அது வந்து பாம்பு கடிச்சவருக்கு எப்படி நம்ம முதல் உதவி, யாருக்காவது ஒருத்தர் நம்ம வீட்டில் யாருக்காவது பாம்பு கடிச்சிருச்சு, எப்படி நம்ம என்ன செய்யணும்? உடனே பரபரப்பாகணுமா? நம்ம அவங்களுக்கு செய்யக்கூடிய உதவி என்ன? நம்ம கவனி, தொப்பி தலையில் போடும்பா, பேசாம இருக்கணுமா, ஃபோன் பேசணும். இவருங்க பாம்பு கடிச்ச உன்னையே கடிச்சிருச்சு அப்படின்னா நம்ம முதல்ல அவங்களுக்கு தைரியம் கொடுக்கணும். ஒண்ணும் இல்லை, பேசாம மாரி எல்லாம் சரியா போயிடும் அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம அவங்களுக்கு தைரியம் கொடுக்கணும். ஏன்னப்பா, ரெண்டு அந்த மாதிரி ஆஸ்பத்திரி டக்குன்னு போயிடணும். என்ன பண்ணணும், ஹாஸ்பிட்டலுக்கு டக்குன்னு போயிடணும். பெரிய ஆஸ்பத்திரி தான் போகணும், பிரைவேட் ஆஸ்பத்திரி போனால் அதுக்கு மருந்து அதிகமாக இருக்காது. பழனி ஜிஹெச்சுக்கு நம்ம அங்கங்கே இருக்கிற பெரிய ஆஸ்பத்திரி எங்கே இருக்கோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனோம்னா தான் உடனே இது பண்ணிடுவான். 4 நேரம் தள்ள பிரச்சனை வரும். ரெண்டாவது, அவங்க பரபரப்பாகக்கூடாது. சரி, நம்ம ரத்தத்தில் பரவுதுன்ட்டு பரபரப்பான ரத்த ஓட்டம் அதிகமாகும், அதனால போகக்கூடாது. ஆஸ்பத்திரிக்கு போகிறத எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஆஸ்பத்திரி போயிடணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி நம்ம விஷப்பாம்பு ரொம்ப கம்மி தான். மொத்தம் விஷப்பாம்பு நம்ம தமிழ்நாட்டுடைய இயற்கை சூழலுக்கு வெறும் 4 பாம்பு தான். ஒன்றும் கட்டு விரியன், ரெண்டாவது கண்ணாடி விரியன், மூணாவது சுருட்டை விரியன், நாலாவது நல்ல பாம்பு. நல்ல பாம்பு நமக்கு எல்லாம் தெரியும், இப்படி படம் எடுத்து நிற்கும் அந்த பாம்பு இல்லையா? அந்த நல்ல பாம்பு வந்துட்டு கொத்தும். அதுக்கப்புறம் கொத்தனா விஷம். இந்த 4 பாம்பு தான் விஷம். ஒன்று கட்டு விரியன், நான் அந்த போட்டோ கூட காட்டுறேன் பாருங்க. இல்ல அந்த விஷம் கடிச்சிச்சுன்னா காட்டுறேன், கோடு கோடா இருக்கும். எங்க மாமி வீட்டுல வந்துச்சு அன்னைக்கு. நான் சொல்லிட்டேன். இதுதான் கட்டு விரியன், தெரியுதா? கட்டு விரியனா அது கருப்பு கலரா இருக்கும், இடையில நடுவுல வந்துட்டு ஆமா கோடு இருக்கும், இதா வரும். இங்க அப்படியே நல்லா தெரியுதுல்ல, இது கட்டு விரியன். அப்படியே இருங்க. ரெண்டாவது பாருங்க, இதுதான் கண்ணாடி விரியன். இது வந்துட்டு இதான் இது கண்ணாடி விரியன். இந்த பாம்பு இங்க இதுலயே சின்னது எங்க மாமி வீட்டுல வந்திருக்குது. இந்த கண்ணாடி விரியன் வந்துட்டு சின்னதாகவும் இருக்கும், இந்த சைஸ்லயும் இருக்கும், சமயத்துல மலைப்பாம்பு மாதிரி பெருசாவும் இருக்கும். மலைப்பாம்பு விஷம் இல்லை, மலைப்பாம்புன்னு நினைச்சு அடிக்க போய் நிறைய பேர் செத்தவங்க இருக்கான். ரெண்டாவது, இது வந்துட்டு சுருட்டை விரியன். இது வந்துட்டு மேக்சிமம் நம்ம பகுதியில் இருக்காது, மலைப்பகுதிகளில் இருக்குமாமா. ஆச்சா, தெரியுதா? இது சின்னது, போட்டோ ஜூம். இதுதான் நல்ல பாம்பு. இது நமக்கெல்லாம் தெரியும், படம் எடுத்து நிற்கும். இது மட்டும் தெளிவா தெரிஞ்சிடும், நிறைய நம்ம பார்த்துருக்குறோம். இதுதான் இதுக்கு அப்பாற்பட்டு இதுதான் 4 பாம்பு தான் விஷம். இன்னொன்று வந்துட்டு ராஜநாகம்னு ஒன்று இருக்கு, அது நம்ம பகுதியில் இல்லை, மலை பகுதியில் பெருசாக தான் இருக்கும். ராஜநாகம்னு இருக்கும், நல்ல பெருசா 12 அடி 12 அடியில இருக்கும், நல்ல பாம்பு மாதிரி படம் இருக்கும் ராஜநாகம்ட்டு. இதுக்கு அப்பாற்பட்டு இதுதான் இந்த 4 தான் விஷப்பாம்பு. இதை பார்த்தா இது கொத்தனா தான் நம்மளுக்கு விஷம். இதுல வந்துட்டு ரொம்ப டேஞ்சர் என்னன்னா கண்ணாடி விரியன். ஏன் அது டேஞ்சர்னா, அது கொத்தனா சும்மா எறும்பு கடிக்கிற மாதிரி இதுதான் இருக்கும். அது மற்ற பாம்பு கடிச்சுன்னா அந்த இடத்துல வலிக்கும், ஒரு மாதிரி இதெல்லாம் அடையாளம் காட்டும். ஆனா இந்த கண்ணாடி விரியன் மட்டும் நம்ம படுக்கையில் இருக்கும், கடிச்சிச்சுன்னா ஏதோ கொசு கடிக்குது ஏதோ பண்ணுதுன்ட்டு போயிடுவோம். ஆனா விஷம் வேகமா ஏறிடும். அதனால அது ரொம்ப டேஞ்சர். அதனுடைய கடிச்ச வேதனை வலி வெளியே தெரியாது. மற்ற பாம்புக்கு தெரியும், ஒன்னும் ஐயோ பாம்புமோ வலிக்குதுமோ ஆஸ்பத்திரி போயிடுவோம், அதுக்கு போக மாட்டோம், இது பண்ணிடுவோம்.
அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள அதிகமா வர்ற விஷமற்ற பாம்புகள்ல கொம்பேரி மூக்கன்னு ஒரு பாம்பு, இங்க தெரியுதா? இது பேர் கொம்பேரி மூக்கன். இது விஷம் இல்லை, இது காட்டுறேன். இந்த இந்த கொம்பேரி மூக்கன் வந்துட்டு விஷம் இல்லை. சும்மா கையில வை. இந்த பாம்பு விஷம் இல்லைம்மா. இது என்னன்னா கொம்புல கொம்புனா அந்த மரத்துடைய இதெல்லாம் வேக வேகமா தாவி தாவி ஏறி மாடிகளுக்குள்ள இந்த பாம்பு தான் அதிகமா வரும், கொம்பேரி மூக்கனா. அதுக்கப்புறம் வெள்ளிக்கோள் வரையான்னு ஒரு பாம்பு இருக்கு, இங்க தெரியுதா? அத வெள்ளிக்கோள் வரையான். இது செவுத்துல ஏறும், பள்ளி மாதிரி செவுத்துல அப்படியே. இந்த பாம்பு தான் அன்னைக்கு காட்டணும்ல, செவுத்துல ஏற. இதுவும் விஷம் இல்லை, அது இந்த பாம்புகள்லாம். அப்ப இதுதான் இப்ப இது மொத்தம் எத்தனை 4 பாம்பு தான் விஷம். சாரப்பாம்புன்னு ஒண்ணு இருக்கு, தெரியுமா? சாரப்பாம்பு பெருசா இருக்கும், அது எல்லாத்துக்கும் தெரியும். அதுவும் நல்ல பாம்பு மாதிரி பெருசா இருக்கும், அதுவும் விஷம் இல்லை. அப்ப அப்ப 12 அடி ஒண்ணு சொன்னீங்க, 18 அடி அது பேர். இதெல்லாம் தெரியும், கூகுள் பத்தில தெரியும். சரி கவுனி, உங்களுக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு. அப்ப சுருக்கமா என்ன அப்படின்னா, நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் சரியா? பாம்பு கண்டா எல்லா பாம்பையும் அடிக்கணும். வீட்டுக்குள்ள பாம்பு வந்தா மட்டும் அதுக்கு 3 நாள் எச்சரிக்கை கொடுத்து துரத்தி விடணும். அது போகலைன்னா அதை அடிச்சிடணும், சரியா? 2வது வந்துட்டு ஏன் அப்படின்னா, சில ஜின்கள், முஸ்லிமான ஜின்கள் பாம்பு மாதிரி வேஷம் உருமாறி வருவாங்க, அவங்களுக்காக அந்த வாய்ப்பு. அது மிஞ்சிட்டு வந்தா நம்ம அடிச்சிடணும் அப்படிங்கிறதான், சரியா? அதுக்கப்புறம் பாம்பு ஒருத்தர் கடிச்சிருச்சு அப்படின்னா அதை நம்ம தயிர் பாம்பு அவங்களேன்னு பரபரப்பாக கூடாது, முதல்ல ஜிஹெச் போயிடணும். இன்னொன்று வந்துட்டு நம்ம அதை அவங்களுக்கு முதலுதவி செய்யறோம்னு வாயில் அந்த இதை கடிக்கிற சினிமா பார்த்துட்டு அந்த பாம்பு கடிச்சது தான் நான் விஷத்தை எடுக்கிறேன்னு பாலில் கடிச்சுன்னா பல்லுகளில் சொத்த பல்லு புண்ணு இருந்தால் நமக்கு விஷம் மாரி போயிடும். அந்த மாதிரி அதே மாதிரி கத்தி எடுத்து கிழிச்சு விடுறதெல்லாம் அது ஒரு பக்குவம் தெரிஞ்சாதான் தெரியும். இல்லை நரம்பு கிழிச்சு ஏதோ அது விஷப்பாம்பாவே இருக்காது, வேற ஏதாவது கருப்பாம்பு எலி கடிச்சிருக்கான். இவரா பாம்புன்னு நினைச்சிட்டு போய் இது அந்த மாதிரி முட்டாள்தானே எதுவும் நம்ம செய்யக்கூடாது. நேரம் இன்னைக்கெல்லாம் ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரத்தில் ஜிஹெச் போகக்கூடிய சூழல் இருக்கு. போயிட்டோம்னா உயிரை காப்பாத்திடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரி, வேற ஏதாவது இதில் அதே மாதிரி இன்னொன்று கடைசியா, நம்ம எப்போ தூங்க போனாலும் சுண்ணத்தான விஷயம் நம்ம படுக்கையை பெட்ஷீட்லாம் உதறி வேலை எல்லாம் செக் பண்ணிட்டு தான் படுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, இதுதான் பாம்பு சம்மந்தமா நம்ம கொஞ்சம் எச்சரிக்கை இருக்க வேண்டிய பகுதி. இப்போ உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். அது சீக்கிரம். வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா? உங்களுக்கு இருக்கா? உங்களுக்கு கேளுங்க. எப்ப விடுவீங்கன்னு கேக்குறீங்களா? விட்டுருக்கா? எங்க வீட்டுல கட்டி வந்திருக்குது. சரி, எங்க மாமி வீட்டுல தான் வந்திருக்குது. அது துரத்தி விடாம ஒரே போல் மண்டையோட வச்சு சாத்தி. அதுதான் நீங்க இந்த துரத்தி விடணும்னு சொன்னோம்னா அப்படியே பார்த்துட்டு அதுக்கு மந்திரம் பேசிட்டுல இருக்க கூடாது. அது போன்னு நம்ம சொல்லணும். இந்த துவா, இந்த திருமதி சிறுபில் இருக்க துவா சொன்னாங்களா, அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக்க, அல்லாஹும்ம இல்ல அந்த பாம்பை பார்த்து அல்லாஹும்மங்கிற மாதிரி, இன்னா நஸ்அலுக்க பி அஹதி நூஹின்ட்டு அதெல்லாம் ஓதணும். அது மிதிட்டு அதை எங்கேயாவது அங்கிட்டு இங்கிட்டு போச்சுன்னு சொன்னா போட்டு தள்ளிடணும் வழி. அதை உட்காந்து பராக்கு பார்த்துட்டு. சில பேர் என்னன்னா, ஐயோ வந்துருச்சு நீ சுலைமான் நபி மேல சத்தியமா கட்டு போட்டு நான் வீட்டுக்குள்ளே உட்கார வச்சுட்டே இருப்பாங்க. அது உண்மையான ஜின்னா இருந்தால் அது பாட்டுக்கு போயிடும். போகாம அங்கேயே போக்கு கட்டிட்டு இருக்குன்னு போட்டு தள்ள வேண்டியதுதான். ரொம்ப போட்டேன் கேள்தான். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டுக்கு பாம்பு வந்துச்சுன்னா அது ஃபர்ஸ்ட் தாட்டி துரத்திட்டாங்க. அப்புறம் மறுபடியும் இன்னொருக்கா வருதுன்னா அது இன்னொரு தாட்டி தரும். 3வது தாட்டி வந்துட்டு அடிச்சிடணும். ஆமா ஆமா ஆமா. ஏங்கிறது அப்படி? ஏன்னா அது ஷைத்தான்ட்டாங்க. அதாவது ஜின்கள், சில சாலிகான முஸ்லிமான ஜின்கள் பாம்பு மாதிரி வருவாங்க. அது பேர் ஆமீர், நல்ல பேர் ஹதீஸ்ல வந்து இருக்கிறது என்னன்னா அவாமிருல் புயூத், அதுக்கு பேர். வீட்டுல இருக்கக்கூடிய சில ஜின்கள் தம்பி, அவங்க சில பேர் பாம்பு மாதிரி இருப்பாங்க அப்படின்றதான் சொல்றது. அது அவங்க ஜின்னு இல்லை, ஜின்னா தான் போயிடுவாங்க. மறுபடியும் வருதுன்னா அது பாம்பு தான் அல்லது ஷைத்தான் தான் பாம்பு உருவத்துல கொலை பண்ணிட வேண்டியதுதான். வீட்டு நம்ம வீட்டுல பாம்பு வந்துச்சுன்னா இப்ப நம்ம அதை அடிக்கூடாதுங்க, துரத்தி விட்டுறணும். அப்ப நம்ம இருக்கிற இடத்துல பாம்பு வந்துச்சுன்னா இப்ப நம்ம ஒரு அடி போட்டு தாட்டி விடக்கூடாது. அது எதுக்கு சொல்றதுன்னா, நீங்க வெறும் ஒரு அடியை போட்டு ஏன் தாட்டி விடுற? அடிக்கிற கசவு இருந்தா கொலை பண்ணிடு, போட்டு தள்ளிடு, போட்டு தள்ளணும், அடிச்சு சாக வைக்கணும். போயிருச்சுன்னா அது ஒண்ணும் செய்ய. அது அப்புறம் தேடி பார்க்கணும், எங்கேயாவது போய் முடிஞ்சு தேடி பார்த்து சாக வச்சிடணும். அதையும் மிஞ்சி போயிருச்சுன்னா நம்ம என்ன செய்ய முடியும்? ஒண்ணு நம்ம முடிஞ்ச ஏரியால தேடி பார்க்கணும். எங்கேயாவது இல்லையா விட்டுட்டு போயிட வேண்டியதுதான். அல்ல மேல அல்லாட்ட துவா செஞ்சுட்டு அல்லாட்ட பாதுகாப்பு தேடிட்டு போயிட வேண்டியதுதான். சரி, ஓகேவா? சந்தேகம் முடிஞ்சம்மா? நீங்க உங்களுக்குள்ள எந்த டவுட்டுமே இல்லையா? சரி, யார் பாம்பை நேர்ல பாத்துருக்கிறது? எல்லாரும் பார்த்துருக்கீங்களா? சரி சரி சரி, அதனால அல்லாட்ட துவா செஞ்சுட்டே இருக்கணும். சரியா? சரிம்மா. அதே மாதிரி கண்ணில் பாம்பை பார்த்தா நம்ம ஊர்ல ஒரு ஃபாத்தியா உதுவா, எதுக்குன்னா அந்த
அல்லாட்டி யாரெல்லாம் கண்ணில் பட்டுருச்சு, கண்ணில் பட்டு அது போயிடும், அது நம்மளுக்கு திரும்ப வீட்டுக்கு வரக்கூடாது, நம்மளை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு ஃபாத்தியாவில் ஓதுவாக. அது அல்லாட்ட உதவி தேடுற முறை. சரி, அபூ சாலிஹ் ஃபாத்தியா, இன்னொன்று வந்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், 2 பேர்லேயும் ஃபாத்தியா ஓதுவாங்க. நம்ம ஊர் பக்கம் அது வழக்கத்தில் இருக்குது. அது அவுலியாக்கள் பொருட்டால் அல்லாட்ட மன்றாடுறது, இந்த மாதிரி பாம்புகளுடைய பாதிப்பு இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஓகேவா? சரி, முடிச்சுக்கலாமா? ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு இன்ஷா அல்லாஹ்.